பற்றி சொல்லியிருந்தாங்க. அதை பற்றி பார்க்கலாம். இது யூபிஎஸ்சி சிலபஸில் GS3 சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, இண்டிஷன் ஆஃப் டெக்னாலஜி, எலக்ட்ரானிக்ஸ், ஐடி ஃபீல்டோட ரிலேட் பண்ணலாம். டிஎன்பிஎஸ்சியில் வந்து பேப்பர் 3ல GS2 யூனிட் 2ல சயின்ஸ் அண்ட் டெக்னோட ரிலேட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் த்ரூவ் 64 அப்படின்னா ஏன்னு தெரிஞ்சுக்கலாமா? த்ரூவ் 64 ஒரு இண்டிஜினியஸ் மைக்ரோ ப்ராசஸ். இது வந்து யார் லான்ச் பண்ணாங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் எலக்ட்ரானிக்ஸ் டிசம்பர் 15 லான்ச் பண்ணாங்க. மைக்ரோ ப்ராசஸர் அப்படின்னா என்ன தெரியுமா? ஹியூமனுக்கு பிரெயின் இது மாதிரியும் கம்ப்யூட்டருக்கு மைக்ரோ ப்ராசஸ் இம்பார்ட்டன்ட் ஒன்று. இந்த மைக்ரோ ப்ராசஸர் தான் சிபியூவில் வந்து என்ன டீட்டெயில்ஸ் இருக்குது அப்படின்னு ஓவராலாக கண்டெயின் பண்ணுறதுக்கு ஒரு சிப் மாதிரி ஆக்ட் ஆகும். அவ்வளோதான். இதை வந்து யார் டெவலப் பண்ணாங்கன்னா CDAC. இது வந்து மைக்ரோ ப்ராசஸர் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் கீழே வந்து டெவலப் பண்ணியிருக்காங்க. இதனோட கெப்பாசிட்டி வந்து 64 பிட் டூயல் கோர் ப்ராசஸர் வித் 1 GHz கிளாக் ஸ்பீட் வந்து செயல்படுற திறமை இருக்குது. ஜென்ரல் பர்பஸ் ப்ராசஸ் ஃபார் எலக்ட்ரானிக்ஸ் யூஸ் பண்ணலாம். என்னோட அப்ஜெக்டிவ் என்னென்னா, நம்ம வந்து இம்போர்ட் வந்து நிறைய வந்து இப்போ ஃபுல்லாகவே இது வந்து இம்போர்ட் டிபெண்ட் பண்ணி தான் இருக்கும். இதை வந்து ரிடியூஸ் பண்ணுறதுக்காக தான் இந்த ப்ரோக்ராம் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இதை வந்து டார்கெட்டிவ்ஸ் எந்தெந்த செக்டர் எக்ஸ்பெக்ட் பண்ணணும்னா டெலிகாம், இண்டஸ்ட்ரி ஆட்டோமேஷன், எம்பெடட் அண்ட் கண்ட்ரோல் சிஸ்டத்தில் வந்து யூஸ் பண்ணலாம். ஈகோசிஸ்டம் பற்றி பார்க்கலாம். வாங்க. 64 பிட் ஆர்கிடெக்சர்னு எதை சொல்லியிருந்தோம்ல, இந்த கெப்பாசிட்டி இது வந்து மாடரேட்டிங் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அது கீழே வரும். பர்ஃபார்மன்ஸ் வந்து மாடரேட்டாக இருக்கும். இது வந்து ஒரு ஹை ஸ்பீட் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. யார் யாருக்கு சூட்டபுளாக இருக்குன்னா டெலிகாம் பேஸ் ஸ்டேஷன், இண்டஸ்ட்ரி கண்ட்ரோலர்ஸ், ரூட்டர்ஸ், ஆட்டோமேட்டிவ் மாடல்ஸ் இதுக்கெல்லாம் வந்து பர்ஃபெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது பேஸ்ட் ஆன் RISD, அதாவது வந்து ஓப்பன் இன்ஸ்ட்ரக்ஷன் செட், நோ லைசன்ஸ் ஃபீஸ் வந்து கட்ட தேவையில்லை அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இது வந்து பார்ட் ஆஃப் டிஜிட்டல் இந்தியா RISV DIRB ப்ரோக்ராம் கீழே வந்து கொண்டு வந்திருக்காங்க. இதே மாதிரி மைக்ரோ ப்ராசஸ் வந்து ஒரு சில ஆர்கனைசேஷன் வந்து ட்ரை பண்ணியிருக்காங்க. அது எக்ஸாம்பிள் வந்து நம்ம ஐஐடி மெட்ராஸ் வந்து சக்தியும், ஐஐடி பாம்பே வந்து அஜித்ன்றதும், இஸ்ரோ அண்ட் SCL வந்து விக்ரம் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. டெஜாஸ் 3264 வந்து CDAC இந்த பில் பண்ண அவங்களே தான் ட்ரை பண்ணியிருக்காங்க. டீமில் இருக்கிற லிமிடேஷன் அண்ட் வே ஃபார்வர்ட் என்ன பண்ணலான்னு பார்க்கலாமா? இது வந்து தெளிவான பெஞ்ச்மார்க் அண்ட் பவர் எஃபிஷியன்சி தரவுகள் இல்லை. இதனோட கெப்பாசிட்டி எவ்வளோன்னு சொல்லவே இல்லை. அப்புறம் வந்து ஃபேப்ரிகேஷன், சிப் வந்து எந்த இடத்துல உற்பத்தி பண்ண போகிறாங்க அதுவும் வந்து சொல்லவே இல்லை. இது வந்து ஃபுல்லாகவே உள்நாட்டு பொருட்களை பேஸ் பண்ணி தான் பில்ட் பண்ணியிருக்காங்களா அப்படின்ற தெளிவான தகவலும் அவங்க சொல்லவே இல்லை. நம்ம வந்து வே ஃபார்வர்ட் என்ன பண்ணணும்னா, வலுவான சாஃப்ட்வேர் எக்கோசிஸ்டம் நமக்கு தேவைப்படுது. அப்புறம் வந்து இண்டஸ்ட்ரி தொழில்துறை ஆதரவும் இதை வந்து ப்ரொமோட் பண்ணுறது நீடட் ஒன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்கமிங் ப்ராசஸஸ் என்னென்னா தனுஷ் 1.2 GHz, தனுஷ் 2 GHz வந்து அப்கமிங்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு வந்து கவர்மெண்ட் வந்து இந்த மைக்ரோ ப்ராசஸர் இம்ப்ரூவ் பண்ணுறது என்னென்ன ஸ்கீம் கொண்டு வந்திருக்காங்கன்னா சிப்ஸ் டு ஸ்டார்ட் அப், டிசைன் லிங்க் இன்சென்டிவ்ஸ், இந்தியா செமிகண்டக்டர் மிஷன் இதெல்லாம் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. நம்ம வந்து லாங் டேர்முக்கு என்ன பண்ணணும்னா இந்த சிப் ஈகோ சிஸ்டம் வந்து நம்ம வந்து ஃபாரின் கண்ட்ரி